இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் கிரேவி செமையாக இருக்கு. அதுக்கு வெறும் ரசம் தாங்க வச்சிருக்கேன். நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு ரசம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் சூப்பரான டிஷ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணி தானே செய்ய சொன்னேன். உனக்கு யாரும் சிக்கன் கிரேவி பண்ண சொன்னது? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கிறத செய்ய சொன்னா உனக்கு பிடிக்கிறத செய்ய சொன்னா டெய்லிக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதான்னு நான் செய்யறேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிருக்கிறேன். சாப்பிடுறத வீடியோ எடுக்கிறேன், நீ சாப்பிடுறத வீடியோ எடுக்கிறேன். நான் சாப்பிட்றத நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா, அதனால இன்னைக்கு நீங்க சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு கேமராவுக்கு முன்னாடி நீங்க, கேமராவுக்கு பின்னாடி நானு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. சூப்பரா இருக்கு. காரமா இருக்கு. காரமா தான் செஞ்சேன். நாங்க கீழே குடிஞ்சு தலையை நிமிராம சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. செஞ்ச குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு. கிண்டல் பண்றீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்க? டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? அதான் அந்த வார்த்தை வெளியில வரல. இல்ல நான் செஞ்ச சாப்பாடு கம்மு மாதிரி எங்க போய் வாயில ஒட்டிக்கிச்சோன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்லயும் சண்டே ஸ்பெஷல். எங்க வீட்டுல சூப்பரா சிக்கன் கிரேவி. அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல ரொம்ப சிம்பிளான. இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் கிரேவியும் ரசம் தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் டிஷ் தான் இன்னைக்கு. இன்னைக்கு எதுவும் நான் நிறைய செய்யல. இன்னைக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு ஒரு ரீசனு. ஒன்னும் ரோட்டு பக்கம் சோம்பேறித்தனம் அதிகமா. உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல. என்னமோ ஒரு மாதிரியா இருக்குங்க. ஒரு மாதிரியா இருக்கு. சோம்பேறித்தனம் நான் சொல்றதா, உடம்பு சரியில்லைன்னு சொல்றதான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒன்று வாங்கிட்டு வருவீங்களா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வந்தோம் சஸ்பென்ஸ். நான் அப்படியே இப்போ வேற வீட்டில் இருக்கிறேன், நீங்க வேற வீட்டில் இருக்கிறீங்க. ஏதாவது சஸ்பென்ஸ் வேற வச்சிருக்கிறேன். அவன் தான் முடியாது வேக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து வச்சானே, நான் தான் பார்த்துட்டேனே. சரி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க. என்ன ஊத்ரா? நீ என்ன வீடியோ எடுத்த, நான் உன்ன வீடியோ எடுக்கிறேன். நான் முன்னாடியே ஹாய் சொல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேமராவுக்கு பின்னாடி வந்ததுனால நான் எதுவும் ஹாய் சொன்னேன். இப்ப கேமராவுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நான் வராம வீடியோ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஆமா, நீ தானே பெரிய செலிபிரிட்டி. நானும் சொல்லிக்க வேண்டியதானே. ஐஸ்கிரீம் இதுதான் மட்டும் ஒரு ஃபிளேவர் இருக்கு, இன்னும் ரெண்டு வெவ்வேறு ஃபிளேவர். என்ன ஃபிளேவர் காட்டு? எல்லாமே அருண் தான் ஃபிளேவர் இருக்குமா? ஒன்னு சாக்கோபார், இன்னொன்னு ஸ்ட்ராபெரி. ஒன்னு ஸ்ட்ராபெரி. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது. உனக்கு உனக்கு என்ன வேணும்? அதான் கேட்டா அவனுக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுக்குற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா அவன்கிட்ட காலையிலே போன சொன்னா இல்லையா உடம்பு சரியில்லைன்னு? ஆமா, அது நைட்டெல்லாம் ஜுரம். இப்ப ஜுரம், நீங்க ஐஸ்கிரீம் வர வேண்டாம்னு கொடுத்துருக்கீங்க. மொத்தமா இட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னா. இந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க 3 பேரு. அவன் 2 சின்ன பிள்ளைங்க, நீ ஒரு சின்ன பிள்ளை. புரியுதா? எனக்கு வேணா நான் வாங்கிக்கிறேங்க. எனக்கு வேணாம். அதாக்கா சாக்கோபார் அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஃபிளேவர் இல்ல, அதனால கேட்டோம். சூப்பராக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு. நாளாவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரல. ஆமா, பனி டைம் இல்ல, எங்க சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம வரப்போதா, அதனால கேட்கவும் இல்லை யாரும். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறோம்.
மாவு வச்சு சாப்பிட்றோம். என்ன உத்ரா நீங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்கேட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கேட்டுக்கு. பூ வரலையா? பூ உனக்கு சண்டே இல்ல, அதனால இன்னைக்கு லீவு உனக்கு. என்னவோ தெரியலங்க, 2 நாளா நேத்து வரல, நேத்து வேணாம்னு சொல்லிட்டேன், உடம்பு ஒண்ணு சரியில்லை, அதனால இன்னைக்கு வரவே இல்லை. நானும் கேட்கல. ரெஸ்ட் எடுத்துருக்குற. ஓ சரிங்க தான் கட்டுறோம், ஒரு நாள் லீவ் விடுவோம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு காஞ்சனா படம் ஓடிட்டு இருக்கு. காஞ்சனா படம் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, காஞ்சனா படம் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போய் பார்த்தோம் தெரியுமா? எங்க பார்த்தோம்? தியேட்டர்ல போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் படமா? ஆமா ஆமா, கல்யாணம் புதுசு. ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் புதுசு என்ன வந்து நீங்க உடனே தியேட்டருக்கு கூட்டு போய் படம் பாத்தீங்க. என்ன படம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வேலையில்லாத பட்டதாரி பார்த்தோம். வேலையில்லாத பட்டதாரி பார்ட் ஃபர்ஸ்ட் படம். படத்துக்கு போயிட்டு நம்ம வரும்போது நம்ம வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. சரி, படத்துக்கு போனதே கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இன்னொரு சம்பவம் நடந்தது, அதெல்லாம் ஞாபகம் படுத்துங்க. என்ன நடந்தது? ஞாபகம் இல்லையே. நீங்க தான் சொல்லணும். எனக்கு வந்து அது புதுசு, உங்களுக்கு பழக்கப்பட்டது. எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படி ஒண்ணும். உங்க வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாய் வளர்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அந்த நாய் செத்துருச்சு. ஆமா ஆமா, அந்த நாய் செத்துருச்சு. ரொம்ப நாளா அந்த நாய் எங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தது தெரியுமா? நான் எங்க போயிட்டு வந்தாலும் அது வந்து எங்க வீட்லயே காலை சுத்திக்கிட்டே கிடக்கும். அந்த டைம் செத்துருச்சு. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நாய் கட்ட பயப்படுவோம், கடிக்கிற வர நிறைய வரும். நான் எட்ட கேட்டுடுவாங்க. வீட்டுக்கு ஒரு காவல்னா அது நாய் தான். ஓகேவா? அது நம்ம படம் போயிட்டு வரும்போது இங்க உள்ளவங்க மருந்து வச்சுட்டாங்க. அது இறந்து நேத்து நல்லா ஞாபகம் இருக்காது. சரி, நேத்து ஒருத்தர் பூ வந்து வாங்கிட்டு போனா, 2 முழம் பூ. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். தெரிஞ்சவர் தான் அவரு. என் வீட்டுல 10-15 வருஷமா ஒரு நாய் வளர்த்தம்பா, அது இறந்துருச்சுப்பா, அதுக்கு பூ போட்டு பண்ணணும் ஒரு ஆசை அப்படின்னு. அப்பனா பாரு, அவர் வீட்டுல மனுஷால் மாதிரி. கார்த்திகை பிறக்குதுங்க, சனிக்கிழமை அன்னைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அன்னைக்கே பார்த்தா கிருத்திகை வர வருது. இந்த மாசம் 2 கிருத்திகை வருது. கார்த்திகை 2 கிருத்திகை வருது. 2 கிருத்திகை வருது. சீசன் எல்லாம் சபரிமலை சீசன். ஆமா ஆமா, சபரிமலை சீசனு. இப்பயே சில பேர் நான் தம்பிங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறோம்ல, வரல பார்த்தா ஸ்கூல்ல இப்பயே சில பேர் மாலை எல்லாம் போட்டு வராங்க. கார்த்திகை 1 தானங்க போடுவாங்க, இப்பயே போட்டு. கார்த்திகை 1 போடுவாங்க, இப்பயும் போட்டுக்கிட்டு கார்த்திகை ஃபர்ஸ்ட்லயே போயிட்டு வராங்க சபரிமலைக்கு. உத்ரா, தலைக்காணிக்கு பதில் நம்ம பொம்மையா போட்டு அடிக்க வச்சிருக்கிற. பொம்மையா? இதெல்லாம் வந்து டெடிஃபேர் தெரியும். அதான் எங்க மேல கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணனா, மேல கடந்தது எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து தோய்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து இவரெல்லாம் கீழே இறக்கி இருக்கிறாரு. இப்ப இது ஒரே அழுக்கா இருக்கு. இந்த பொம்மை யாரு வாங்கிட்டு வந்தது சொல்லுங்க? இது யாரு வாங்கிட்டு வந்தது? நான் தான் வாங்கியிருப்பேன். நீங்க வாங்கிட்டு வரல. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தப்போ உங்க அம்மா வந்து தோரகேஸ்வரன் சின்ன பிள்ளை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவனுக்கு சின்ன பிள்ளைதான். 10 வருஷமா இது சேஃபா இருக்கு நம்ம வீட்டுல. ஆமா ஆமா, 10 9 நான் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லதான். ஆமா, 1 வருஷமா 1.5 வருஷமா என்னதான் போயிட்டு வந்தாங்க. அப்ப கேப் அப்பதான் வாங்கிட்டு வந்தாங்க அவனுக்கு. இது வந்து நீங்க ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தது. பெருசு வாங்கணும். சபரிமலை, இந்த கன்னியாகுமரி கொடை, இது குற்றாலத்துல இந்த மாதிரி டெடிபேர் தான் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஓகேவா? இந்த சீசன் டைம் போனோம்னா வச்சுக்க, அந்த டெடிபேர் எல்லாம் செம கம்மியா பார்த்து வாங்கிட்டு வரலாம். பிங்க் கலர் லைட்டா அழுக்கா இருக்கு. இத துவைச்சிட்டுன்னு வச்சுக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். துவைச்சுதான் வைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து கீழே இறக்கி இருக்கிறேன், துவைச்சு வைப்போம் அப்படின்னு. சரி, இன்னைக்கு ஒண்ணும் முடியல, நாளைக்கு துவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சோடனே தை வேறங்க. தை பிறக்க போகுது, நாங்க வந்து பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கு. அப்படி இருந்து இப்போ ஒரு பெயிண்ட் காரங்க கூப்பிட்டு வந்து காமிச்சா, அதாவது வீட்டுக்கும் கட்டிடலாங்க. அந்த சில்லற வேலைதான் ரொம்ப பெருசா இருக்குது. ஆமா, கைய வச்சாலே ஆளுக்கு அதுக்கே இருந்தாலும் சைடு டைல்ஸ் ஒட்டியாச்சு. இந்த சைடு மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ல அந்தாண்ட ஒரு ரூமுக்கு. இது ஒட்டுறதுக்கே 2 நாளைக்கு 5000 ரூபாய் கூலி மட்டுமே கேக்குறாங்க. இது தனியா நம்ம பெயிண்ட் வாங்கி கொடுத்துடணும்.
ஆமா எக்ஸஸ் காசு அப்ப கைய வச்சால ஜாஸ்தியா கேக்குறாங்க. அதான் இருக்கும் தான் இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்றது, 2 நாள் தான், 2 நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் மட்டும், 5200 ரூபாய். அதோட இருக்கு. பெயிண்ட் அடிக்கணுங்க வீட்டுக்கு. வீடு கொஞ்சம் பழசான மாதிரி அசிங்கமா இருக்கு, அதனால பெயிண்ட் அடிக்கணும். பொங்கல் வரத்துக்குள்ள நம்ம வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிடணும். கொஞ்சம் இல்ல மொத்தமாவே சரி பண்ணிடுவோம். ஆமா கண்டிப்பா சரி பண்ணிடலாம். போன வருஷமே நினைச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் வேலை இருந்ததுனால விட்டு செய்ய தேவையில்ல, ஒரே முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டா பின்னி லாஸ்டா பெயிண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பா பொங்கல் பிறக்கிறதுக்காக பெயிண்ட் அடிச்சிடணும். கண்டிப்பா. சரிங்க, ஓகேங்க. நீங்க வீடியோல உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசணும். இன்னொன்னு நீங்க பெரிய டாபிக் ஒண்ணு எடுத்துட்டு வரல, இருந்தாலும் எங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்க வீடியோக்கு. சண்டே அதுமா நல்லா ஃபேமிலியோட சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாள் இருங்க. ஏன்னா ஆபீஸ் போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் வாரத்துல 6 நாளைக்கும் வேலைக்கு போவாங்க. ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க சண்டே அதுமா. இன்னைக்கு பசங்களோட ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஓகே பாய். ஓகே பாய்.